அன்பு நண்பர்களே, ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவின் வழக்கறிஞர் பிரிவு, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறேன். அதாவது சோழிங்கநல்லூர் தொகுதியில் நம்மளுடைய ஈசிஆர் சரவணன் அவர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. தளபதி அறிவித்திருக்கிறார். நம்மளுடைய ஈசிஆர் சரவணன் ரொம்ப எளிமையான மனிதர். இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இதே இடத்துல அதிமுக திமுக 2 பேர் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. ஒன்று திரு KP கந்தன், திரு அரவிந்த் ரமேஷ். 2 பேரும் பெரிய பணக்காரர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பகுதி கல்லுக்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படாத நல்ல நண்பர்கள். எனக்கு நண்பர்கள் தான் 2 பேருமே. அரசியலில் பொறுத்த வரைக்கும் தான் அவர்கள் எதிரி, மற்றபடி நண்பர்கள் தான் நான் சொல்லுவேன். அவர்கள் இந்த கல்லுக்குட்டை பகுதியில் 211 தெரு இருக்குது. அதில் வெறும் 4 தெருவை தான் திரு அரவிந்த் ரமேஷ் சார் போட்டிருக்காரு. அந்த தெருவும் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 அடி கூட இருக்காது. ஒரு வாட்டி சேர்மேன் திரு நம்மளுடைய SV ரவிச்சந்திரன் கார் எடுத்துகிட்டு போனாராம். ஒரு ஆட்டோ நிறுத்தினதுனால போக முடியலையாம். போக முடியாததுனால போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆட்டோவை எடுக்க சொன்னாராம். ஏன்னா அவருடைய வண்டியே போக முடியாத அளவுக்கு சின்ன ரோடு. அந்த ரோடு போட்டதுனால ஒரு பயணம்னா ஒரு பயணம் கிடையாது. ஏன்னா சிறு சிறு வண்டிகள் வேணால் போகலாம். அப்போது ஒரு அறிவுத்திறன் இல்லாமல், ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த மாதிரி திமுகவில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் போட்டு கேட்டால் நாங்கள் ரோடு போட்டோம், உங்களுக்கு 4 ரோடு போட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தியா நகரில் இருக்கிற ரோடை தவிர, JJ நகரில் இருக்கிற ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 2 ரோடை தவிர மற்றது அவங்க முயற்சி பண்ணி இப்போ போடுற ரோடானது JJ நகர்லேருந்து வரலாம் சின்ன ரோடு. ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடுகளை போட்டு ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் தளபதி அப்படி அல்ல. தளபதி தெளிவாக திருச்சி மாநாட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது திருச்சியில் நடந்த விஷயத்தில், அதாவது பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்கில் தமிழகம் முழுசுமே அடிப்படை வசதி, தாவேகா ஜெயிச்சு வந்தால் அடிப்படை வசதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மறக்காமல் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விசில் சின்னம் ஜெயிச்சதுன்னா நிச்சயமாக நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கும். நம்மளுடைய விலைவாசி கம்மியாகும். நாம் எல்லோரும் சந்தோஷமாக, வருவாய் அதிகமாக கிடைக்க வழிவகை இருக்கும். அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளை மறக்காமல் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர் யாரெல்லாம் கேண்டிடேட் தமிழ்நாட்டில் எங்கே போட்டிருந்தாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சின்னமான விசில் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.